வணக்கம். இன்றைய நாள் 30/9/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரேணிகா ஜோனரஞ்சன். பெனசியா தமிழின் பிரதான செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான் கொட்டி பகுதியில் மேலும் பல வெடிகுண்டுகள் மீட்பு. முல்லைத்தீவு இளைஞர்களை காவு கொண்ட கோர விபத்து, பலி எண்ணிக்கை உயர்வு. நாளை முதல் டிக்கெட் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம். வளர்ந்து வரும் பொருளாதார வாய்ப்புகளை ஆராய்வதற்கு கைகோர்க்குமாறு ஜப்பானிய வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு. மெலோனியின் நூலுக்கு முன்னுரை எழுதிய இந்திய பிரதமர் மோடி. இந்தோனேஷியாவில் பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்து 3 பேர் உயிரிழப்பு, 99 பேர் காயம். பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு, 10 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான் கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தட்டுவான் கொட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை குறித்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த 2 கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணிலும் மஹிந்தவும் நம்பர் 1 திருடர்கள் என கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மீள் ஆரம்பிப்பு நிகழ்வு மட்டுவிலில் இன்று காலை கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு குடியிருப்பில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற 4 குறித்த விபத்தில் உயிரிழந்த நிலையில் மற்றொரு இளைஞரும் உயிரிழந்துள்ளார். கடந்த 25/9/2025 அன்று புதுக்குடியிருப்பில் இருந்து கொழும்புக்கு சென்ற வேன் ஒன்றும் மீண்டும் புதுக்குடியிருப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கையில் அனுராதபுரம் தலாவ பிரிகம பகுதியில் வைத்து முல்லைத்தீவில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற லோரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. தனியார் பேருந்து பயணிகளுக்கு டிக்கெட் வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. நாளை முதல் செல்லுபடியாகும் டிக்கெட்டுகள் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. டிக்கெட்டுகளை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபையின் செயல்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்திரத்ன வலியுறுத்தியுள்ளார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கான உறுப்பினர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் சட்டத்தின் ஏற்பாடுகளின் பிரகாரம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் 2025 அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடியதான உறுப்பினர் பதவிக்கான வெற்றிடம் ஒன்றை நிரப்புவதற்காக இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஜப்பான் இலங்கை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதோடு தனியார் துறையை அதற்கு ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் வளர்ந்து வரும் பொருளாதார வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஜப்பானிய வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஜப்பான் இலங்கை வர்த்தக மன்றத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த பொது தேர்தலில் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக ரோகித அபேகுணவர்த்தன தேர்ந்தெடுக்கப்பட்டதை செல்லாததாக்குமாறு கோரி ராஜித சேனாரத்ன தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2 தரப்பினரின் சமர்ப்பிப்புகளை மீளாய்வு செய்த பின்னர் மனுவை நிராகரித்து நீதிமன்றம் தனது தீர்ப்பை வெளியிட்டது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை செயல்படுத்துவதில் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை என அமெரிக்க இராஜாங்கத்தின் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை செயல்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமையினால் நிறுவன ஊழல் தொடர்ந்து நிலவுவதாகவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது 2025 முதலீட்டு சூழல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
தொடர்வது இந்திய செய்திகள். இத்தாலியின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஐ ஆம் ஜியோர்ஜியா, ஐ ஆம் ரூட்ஸ், மை ரூட்ஸ், மை பிரின்சிபல்ஸ் என்ற தலைப்பில் தனது வாழ்க்கை வரலாற்றை நூலாக எழுதியுள்ளார். இந்நூலை ரூபா பப்ளிகேஷன் இந்தியாவில் வெளியிட உள்ளது. இந்த நூலில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரை எழுதியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மெலோனியின் வாழ்க்கை ஒருபோதும் அரசியல் பற்றியதாகவோ அதிகாரத்தை பற்றியதாகவோ இருந்ததில்லை. அது அவருடைய தைரியம், உறுதிப்பாடு, பொது சேவை, இத்தாலியர்களின் அர்ப்பணிப்பு பற்றியது. தொடர்வது உலகச் செய்திகள். இந்தோனேசியாவின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள ஒரு பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 99 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிலரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுடோ ஆர்ஜோ நகரில் உள்ள ஆல் ஹோசினி இஸ்லாமிய பாடசாலையில் நேற்றைய தினம் பிரார்த்தனைக்காக மாணவர்கள் கூடிய வேளையிலேயே எதிர்பாராத குறித்த பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவேட்டாவில் இன்று பிற்பகல் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த குண்டு வெடிப்பில் குறைந்தது 10 பேர் உயிர் இழந்ததுடன் 32 பேர் காயமடைந்துள்ளனர். குவேட்டாவில் சர்கூன் வீதியில் அமைந்துள்ள சிறப்பு போலீஸ் படை தலைமையகத்துக்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தான் ஊடக அறிக்கைகளின்படி குண்டுவெடிப்பு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அருகிலுள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் ஜன்னல்கள் உடைந்தது. தமிழ் அரசியல் கைதியாக இருந்து விடுதலையாகிய விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களின் துருவேறும் கைவிலங்கு நூல் நேற்று 28/9/2025 பிரான்சில் சிறப்பாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. குறித்த வெளியீட்டில் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டதோடு இலங்கை சிறைகளில் வாடும் கைதிகளின் விடுதலை தொடர்பாக கருத்துக்களும் பரிமாறப்பட்டன. குறித்த நிகழ்வில் பல்துறை ஆளுமையாளர்கள் கலந்து கொண்டதோடு விவேகானந்தனூர் சதீஷ் அவர்களின் மகள் தன் தந்தையின் துருவேறும் கைவிலங்கு நூல் வெளியீட்டில் தமிழர் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை தனது உரையின் மூலம் கொட்டி தீர்த்தார். இது தற்போது இளைஞர்கள் செயற்பாட்டாளர்களிடையே பேசுபொருளாகியுள்ளது. அப்பாவின் கைதின் பின் தலைமை இழந்த குடும்பமாக நானும் அம்மாவும் பல இன்னல்களை சந்தித்தோம். குறிப்பாக பல பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளானோம். என் குழந்தை பருவத்தின் ஒரு பெரும் பகுதி நீதிமன்ற வாசலிலும் சிறைச்சாலை வாசலிலும் பயணத்திலுமே கழிந்தது. பின் அப்பாவிற்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அது அப்பாவிற்கு மட்டும் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை இல்லை, என் மொத்த குடும்பத்திற்கே விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை. சதீஷ் என்னிடம் வந்து இந்த நூலை நீங்கள் தான் விமர்சனம் செய்ய வேண்டும். நான் முதலில் தயங்கினேன், ஆனால் என்னால் மறுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் ஒரு போராட்டத்தில் அவலம். இன்று எனக்கு ஒரு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு 2 வாரங்கள் தான் ஆகிறது. அந்த நிலையிலும் நான் இங்கே அவர்களுக்காக வந்து இந்த போராட்டத்தினுடைய அவலத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். ஒருவரும் கைவிலங்கு இந்த நாவலை வந்து வெளியிடுவதற்காக 1.5 வருடத்துக்கு முன்பு சதீஷ் அவர்கள் திரு எஸ்.கே.ராஜன் மூலம் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். இதனை வெளியிட்டு தர வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது சதீஷின் மகளின் கூட்டுக்கு நான் 100% உடந்தையாக இருக்கிறேன். காரணம், இந்த புத்தகத்தை இவர் 14 வருடம் சிறையில் இருந்தவர். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இந்திய சில அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் தான் வெளியிட வேண்டும் என்று சொல்லி 15 மாதங்களுக்கு முதல் நான் இதனை சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த புத்தக வெளியீடு அது பற்றி கதைக்கப்படவில்லை. Ce livre n'a pas pour ambition de juger, il témoigne, il met des mots sur l'indicible, sur l'inexprimable, restitue les gestes, les silences, les visages. Il nous rappelle que le droit international humanitaire et les conventions de Genève ne doivent pas rester des textes lointains, mais des garanties concrètes. Soigner, protéger, permettre de correspondre, préserver la dignité, même au cœur de l'adversité. எனது 1.5 தசாப்தத்திற்கு மேலான சிறை அனுபவத்தை ஒற்றை புத்தகத்தில் இயங்கிவிட இயலாது. ஏனெனில் ஒவ்வொரு சிறை கைதியும் ஒவ்வொரு புத்தகங்களாகவும் பாதி சட்டத்தரணிகளாகவும் சிறைக்குள் இருக்கின்றார்கள். அந்த சிறை அவர்களை அவ்வாறு பரிணமிக்க வைத்திருக்கின்றது. அந்த வகையில் எனது உதடுதான் தாண்டி உதிர்கின்ற ஒவ்வொரு சொற்களுக்கும் நான் பொறுப்பு கூற கடமைப்படுகிறேன்.
அத்துடன் 360 பாகை கோணங்களிலிருந்தும் என்னை நோக்கி வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு அணுவளவும் பங்கம் ஏற்படாத வகையில் மிகைப்படுத்த என்று பதிலளிக்க முடியும் என்று நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் திருவேறு கைவிலங்கு நூலினுடைய பிறப்படையாளம் என்ன? நான் ஆரம்பத்தில் சிறை வைக்கப்பட்ட காலத்திலே தொடர்ந்து அரசியல் தரப்புகளுடன் இயல்பான பொறுமைகளுக்கூடாக அவர்களுடன் தொடர்புகளை பேணி எமது விடுதலைக்காகவும் கைதிகளுடைய நிம்மதியான நிமிடங்களுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தேன். பிரான்சின் புறநகர் பகுதியான சார்சல் பகுதியில் தெய்வமாக்கவி கம்பன் கழகம் நடாத்திய 24வது ஆண்டு கம்பன் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. பாட்டரசர் பாரதிதாசனிடம் கல்வி கற்ற மாணவர்களான கவிஞர்களுக்கு பாவலர் மணி பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு நூல்களும் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது. நடனம், பாட்டரங்கம், பட்டிமன்றம் என பல கலை நிகழ்வுகளும் இலக்கிய நிகழ்வுகளும் நடைபெற்றன. பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நிகழ்வுகளை கண்டுகளித்தனர். இப்பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பிரான்ஸ் கம்பன் கழக தலைவர் பாரதிதாசன் அவர்கள், திருவாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு, அடுத்ததாக திருமிகு தனிகா சமரசன் அவர்களுக்கு, அடுத்ததாக திருவாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிறார்கள். இதில் மேடையேறி அனைவருக்கும் மிக்க நன்றி. இதைத் தொடர்ந்து கலைவாணி கலைக்கல்லூரியின் நாட்டியம். கலைவாணி சொல்லை ஆற்றோம் அருள் சுகபாணி தாமரை குகனை பற்றி பேசிய அக்ஷயாவின் உரை அக்ஷய பாத்திரத்தில் விழுந்த விதை. சுக்ரீவனை பற்றி பேசிய சிந்தனா என்றும் உன் சிந்தனை தாமா. இந்த குழந்தைகளையும் இத்துடன் பெனசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெனசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.penasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.